நம்ம இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரோட் சைட் மஷ்ரூம் ஃப்ரை. நம்ம எல்லோரும் ரோட்டுக்கல்ல மஷ்ரூம் சாப்பிட்ருப்போம். அதையே நம்ம வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மஷ்ரூம் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: 1 கப் மஷ்ரூம், 1 கப் கோஸ், 1 கப் கடலை மாவு. கடலை மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணிக்கலாம். நறுக்கிய வெங்காயம் 1 கப், நறுக்கிய தக்காளி 1 கப், கொஞ்சம் கொத்தமல்லி, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கரம் மசாலா 1 டீஸ்பூன், தாளிக்க கடுகு, எண்ணெய். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 50 கிராம்ஸ் மஷ்ரூம், 1 கப் அளவுக்கு கோஸ் மற்றும் கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள் போட போகிறேன். 2 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் ஆஃப் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. பேனில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க கடுகு, வெங்காயம் வதங்குவதற்காக தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், ஸ்பைசிக்காக நான் ரெட் சில்லி சாஸை ஆட் பண்ண போகிறேன். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கணும். அந்த ஆயில் அந்த பேன் மேலே நல்லா நிற்கணும். அப்போ நம்ம ஃப்ரை பண்ண மஷ்ரூம் ஃப்ரையை மிக்ஸ் பண்ணி அதை ஒரு நல்ல கிரேவி பதத்துக்கு எடுத்துகிட்டு வரணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 நிமிடம் கொதிக்க வைத்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்தோன்னும் நம்ம பவுலில் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். சுவையான ரோட்டுக்கடை மஷ்ரூம் ஃப்ரை ரெடி. நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.